ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் தஸ்லி கிரியேட்டிங். டுடே நம்ம எண்ட் நாட் தான் பார்க்க போகிறோம். எண்ட் நாட் வந்து லாஸ்ட் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் செக்ஷனில் இருந்தீங்க. இப்போ வந்து நம்ம அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரெஸ்ஸில் போட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் வந்து பிரிக்க போகிறது கிடையாது. இவ்வளோ நாளாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிரித்து போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் அப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிக் கொடுக்கல. எண்ட் நாட் போடுறது ரொம்ப ஈஸி தான். எப்பவும் போல் நம்ம ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் வச்சு ஒரு நாட் போட்டுருவோம். நாட் போட்டு இழுத்து அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வாட்டி குத்தி இன்னொரு நாட் போட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா நாட்டு, அதை வந்து செகண்டாக போட்ட நாட் விழாரை இழுத்து விட்டோம்னாக்கா இந்த நாட் விழுந்துடும். இந்த முடிச்சு விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கப்புறம் தப்பு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாளாக ஆனால் வந்து நீங்கள் இந்த நாட் போடாமல் இருந்தீங்கன்னா சும்மா பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். இந்த நாட் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேங்கிங் பீட்ஸ் மட்டும் 2-3 டிசைன் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ப்ளவுஸ்க்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரொம்ப ஈஸி தான். ஹேங்கிங் பீட்ஸ் வந்து நான் சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் டிசைன் போட்டதும் ஓரளவு சிம்பிள் தான். அதுக்கு இது போதும், இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக பண்ணேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகணும், ஹேங்கிங் பீட்ஸ் மாதிரி நிறைய வாங்கி வச்சு போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான் அது எல்லாமே.
இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஹேங்கிங் பீட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இது நம்ம எங்கே வச்சு தைக்கணும்னா அந்த 3 லைன் போட்டிருக்கோம் இல்லையா சரி த்ரெட்டில், அங்கே வச்சு தைக்கணும். இதுக்கப்புறமா ஆரி ஒர்க்கில் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு, சுகர் பீட்ஸ் வந்து 20 கிராம் 40 ரூபா வந்துடும். பட் 0.5 mm பீட் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஒரு 20 ரூபா வந்துடும். சரி த்ரெட்டோட ப்ரைஸும் 20 ருபீஸ் தான். பீட்ஸ் செயின் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் செயின் வந்து 1 மீட்டர் வந்து 25 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், 25 ருபீஸ் தான். ஸ்டோன் செயினும் அதே மாதிரி 25 ருபீஸ் தான் 1 மீட்ரு. அப்புறம் குந்தல் ஸ்டோன் யூஸ் பண்ணிங்க, லாஸ்ட்டாக ஸ்லீவில் யூஸ் பண்ணியிருப்பேன், அது வந்து 10 கிராம் 10 ருபீஸ் தான். அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4 மணி நேரம் வந்து நான் போட்டேன். அப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு 200 ரூபா வந்துடும். இப்போ ஃபுல்லாக டோட்டல் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை தான் நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸோடைய ப்ரைஸ், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண ப்ளவுஸோட ப்ரைஸ். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். இதுக்கு கீழே ஆனால் உங்களுக்கு லாஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் போகக்கூடாது. ஓகேவா? இப்போ எனக்கு டோட்டல் 340 வந்துச்சு. இதுதான் வந்து அந்த ஆரி ஒர்க்கு போட்ட டிசைனோட ப்ரைஸு. நீங்கள் இப்படி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் நோட் போட்டு எழுதும்போது நான் டிசைன் எல்லாமே சொல்லியிருப்பேன் இல்லையா, கிளாஸ் 1க்கு இந்த மாதிரி எழுதுங்க, 2க்கு இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த மாதிரி இதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.